எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 183க்கான காணொளி. முதல் கேள்வி, கிருஷ்ணதேவராயர் டேஸ் வம்சத்தை சார்ந்தவர்? துளுவ வம்சம். சீக்கியர்களின் ஐந்தாவது குரு குரு அர்ஜுன் தேவ். காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன். அடுத்தது, கீழ் வருபவனவற்றுள் எது நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் விளக்கம் அல்ல? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அரசாங்கத்திற்கு எதிரான வழக்கீடு, தடை அதிகார ஆணை, நீதி புனராய்வு. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று மத்திய இரண்டாவது அவை தொடர்பாக ஒன்றிய அரசியலமைப்பு குழுவின் பரிந்துரை இல்லை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மாநிலங்களவை நேரடி தேர்தல்கள் மூலம் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்தது, பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்டுள்ள இடம். இந்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி, ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கு சரியான விடை மாநில பட்டியல். அடுத்தது, பின்வருவனவற்றுள் பெண்கள் அதிகாரப்படுத்துதலுடன் தொடர்புடையது அல்ல. இதுக்கு சரியான விடை காரிங்ஸ். அடுத்தது, எட்டாவது கேள்வி, இந்திய அரசால் 2000வது ஆண்டு ஜிடி நானாவதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறையை ஆராய. அடுத்தது, ராஜ்யசபையின் தலைவராக இருப்பவர்? துணை குடியரசுத் தலைவர், அதாவது துணை ஜனாதிபதி. அடுத்தது, தற்போதைய துணை ஜனாதிபதி யாரு? வெங்கையா நாயுடு. அடுத்தது, 10வது கேள்வி, இந்தியாவில் ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கை நாடாளுமன்றத்தில் யாரால் வாசிக்கப்படுகிறது? இந்த கேள்வி ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இது வரைக்குமே நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 முறை இந்த கேள்வி ரிப்பீட்டடா பார்த்துருக்கிறோம். இதுக்கு சரியான விடை நிதி அமைச்சர். தற்போதைய நிதி அமைச்சர் யாரு? நிர்மலா சீதாராமன். அடுத்தது, 11வது கேள்வி, மக்கள் திட்டத்தினை உருவாக்கியவர் யார்? மக்கள் திட்டத்தினை உருவாக்கியவர் MN ராய். அடுத்தது, FIPP என்பது? இதுக்கு சரியான விடை 12வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, அந்நிய முதலீட்டு அபிவிருத்தி வாரியம். ஆங்கிலத்தில் பாருங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு. அடுத்தது, 13வது கேள்வி, தலா வருவாய் என்பது நாட்டு வருவாயின் கீழ் மக்கள் தொகை. அடுத்தது, 14வது கேள்வி, ஜெனரல் ஓ டயர் என்பவர் உதம் சிங்கால் கொல்லப்பட்டது எப்பொழுது? ஜெனரல் ஓ டயர் என்பவர் உதம் சிங்கால் கொல்லப்பட்டது எப்பொழுது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மார்ச் 13, 1940. அடுத்தது, 15வது கேள்வி, இரத்தத்தை தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என கூறியவர் யார்? இரத்தத்தை தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என கூறியவர் சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது, நீதி கட்சி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? நீதி கட்சி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1916. அடுத்தது, உலக வரலாறு பார்வை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? உலக வரலாறு பார்வை என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது, தன்னாளவியல் என்ற பாடம் அறிவியலில் கீழ்கண்ட எதை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கட்டுப்பாடு மற்றும் தகவல் தொடர்பு. அடுத்தது, 19வது கேள்வி, கீழ்கண்ட அலகுகளில் எது மிக அதிக தரவு சேமிப்பை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை டெராபைட். அடுத்தது, 20வது கேள்வி, வளங்கன் ஒன்றின்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, IP முகவரி நிலையானது. அடுத்தது, தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை இந்திய அரசால் அனுமதிக்கப்பட்டது எப்போது? தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை இந்திய அரசால் அனுமதிக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1/5/2012. அடுத்தது,
22வது கேள்வி. மகிழ்வு உந்துவில் உள்ள காற்றுப்பையில் நடக்கும் வேதிவினைக்கு மிக முக்கியமான வேதியியல் பொருள் சோடியம் அசைட் NaN3. அடுத்தது, காமராசரின் அரசியல் குரு என்று கருதப்படுபவர். இது சரியான விடை சத்தியமூர்த்தி. அடுத்து 24வது கேள்வி. நீதி கட்சி வெளியிட்ட தமிழ் பத்திரிகையின் பெயர். நீதி கட்சி வெளியிட்ட தமிழ் பத்திரிகையின் பெயர் திராவிடன். அடுத்தது, இந்த காணொளியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி. கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிக்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிக்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 183க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 183க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.